படையப்பா படத்தில் சிவாஜி கணேசனை நடிக்க வைப்பதற்காக ரஜினிகாந்த் சிவாஜி வீட்டுக்கு போயிருக்காரு. சிவாஜி உடம்பு சரியில்லாத காரணத்தால் சில கண்டிஷன்லாம் போட்டிருக்காங்க. அதுக்கு என்ன அப்பாவை நான் நல்லபடியாக பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரஜினி சொன்ன பிறகு சிவாஜியை வந்து நடிக்கிறதுக்கு அனுப்பியிருக்காங்க. மைசூரில் படையப்பா ஷூட்டிங் நடக்குது. அப்போ சிவாஜி ரஜினி கிட்ட போய் ஒன்று கேட்குறாரு, நான் இறந்த பிறகு என்னுடைய இறுதி ஊர்வலத்தில் நீ முதல் ஆளாக வந்து நிற்பியா? என்னப்பா இப்படிலாம் கேட்குறீங்க அப்படின்னு ரஜினி அதிர்ச்சியோடு சொல்ல, இல்லைப்பா நீ திடீர்னு வெளிநாட்டில் இருக்கேன்னு சொல்லுவேன், இல்லைனா இமயமலைக்கு போயிடுவேன், திடீர்னு சாமியாட ஆகிடுவேன், உன்னை பிடிக்கிறது பெரிய கஷ்டமாக இருக்கும். அந்த தகவலை கேட்டால் நீ வந்து நிற்கணும், என் ஊர்வலத்தில் முன்னாடி முதல் ஆளாக வந்து நிற்கணும், அதை பண்ணுவியா நீ அப்படின்னு சிவாஜி கேட்குறாரு. ரஜினி உருகி போய் அப்படிலாம் கேட்காதீங்கன்னு சொல்கிறாரு. படையப்பா படம் முடியுது, சிவாஜி கணேசன் இறந்து போகிறார். ரஜினியும் சொன்ன மாதிரியே இறுதி ஊர்வலத்தில் முதல் ஆளாக கலந்துருக்காரு. அதுக்கு பிறகு படமே பண்ணக்கூடாதுன்னு ஒரு முடிவில் இருந்த ரஜினிகாந்த் காதுக்கு ஒரு செய்தி வருது. அன்னை இல்லம் விற்பனைக்கு அப்படின்னு 4 இதழில் செய்தி வர ரஜினிகாந்த் உடனே ராம்குமாருக்கு போன் போட்டு படம் பண்ணலாமான்னு கேட்குறாரு. அந்த படம் தான் சந்திரமுகி.